வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணாவுடைய கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பேரறிஞர் அண்ணாதுரையை பத்தி சொல்லணும்னா, இவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா 1.5 வருஷம் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. ஆனா அந்த 1.5 வருஷத்துல பேரறிஞர் அண்ணா செஞ்ச சாதனைகள் அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பு இருக்கின்ற காலம் வரை அவருடைய பேர் விழிக்கும் அப்படின்ற மாதிரியான சாதனைகளை இவர் செஞ்சிருக்காரு. அதுல முக்கியமா தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயரை சட்டப்பூர்வமா பெற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி ஹிந்திக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நிலைநாட்டினது. முக்கியமா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கைக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி இருமொழி கொள்கையில தான் தொடருவோம் அப்படின்னு அறிவிச்சது. அதே மாதிரி இவர் 1969 பிப்ரவரி 3 அப்ப இவர் இறந்துட்டாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய இறுதி ஊர்வலத்துல கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் வந்து பங்கேற்று இருக்காங்க. அதாவது 1.5 கோடி பேர். இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லயே ஒரு சாதனையா இடம்பெற்று இருக்கு. அதாவது மனித சமுதாயத்திலேயே ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல அதிக மக்கள் பங்கேற்றது அப்படின்றது அறிஞர் அண்ணாதுரையுடைய இறுதி ஊர்வலத்துல தான். இப்படி கோடிக்கணக்கான மக்களை தன் பின் ஈர்த்த அறிஞர் அண்ணாதுரை சாதித்த கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிஞர் அண்ணாதுரை செப்டம்பர் 15, 1909ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்துல பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே அரசியல் மீதான ஆர்வம் அப்படின்றது அதிக அளவிலேயே இருந்திருக்கு. இதனாலேயே 1935ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியில வந்து இணைகிறாரு. நீதி கட்சியில வந்து அப்போ வந்து தந்தை பெரியார், சர்பட்டி தியாகராஜன் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த நீதி கட்சி அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் கழகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி அறிஞர் அண்ணாதுரை வந்து ஒரு தீவிரமான ஒரு ஏத்திஸ்ட். இவருடைய பேச்சுகள்ல கூட இவர் நிறைய முறை என்ன சொல்லுவார்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லுவாரு. தேங்காயும் உடைப்பதில்லை, பிள்ளையாரையும் உடைப்பதில்லை அப்படின்னு நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இந்த மாதிரி இவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு ஏத்திஸ்ட். அண்ணாதுரை நீதி கட்சியில இணைகிறாரு. அப்படி இணைஞ்சதுக்கு அப்புறம் அங்க தந்தை பெரியாருடைய அந்த திராவிட கொள்கையால ரொம்பவே இவர் ஈர்க்கப்படுறாரு. முக்கியமா சமூக நீதி, சம உரிமை, சுயமரியாதை, மாநில சுயாட்சி, பெண்கள் முன்னேற்றம்னு பெரியார் வகுத்த அந்த திராவிட கொள்கையில இவர் ரொம்பவே ஈர்ப்படைஞ்சு பெரியாருடைய ஒரு தீவிரமான ஒரு ஃபாலோவரா ஒரு தொண்டரா மாறுறாரு. தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டோம்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல அவர் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. ஆனா பின்னாட்கள்ல காங்கிரஸ்ல வந்து பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் காங்கிரஸ்ல இருந்து விலகி அதற்கு நேர் எதிரான கட்சியான நீதி கட்சியில வந்து இணைஞ்சாரு. அப்படி நீதி கட்சியில தந்தை பெரியார் இணைஞ்சு அவர் மெல்ல மெல்ல வளர்ந்து நீதி கட்சியினுடைய தலைமை இடத்துக்கு வராரு, தலைவராகிறாரு. அப்போ வந்து அறிஞர் அண்ணாதுரை பெரியாரை பின்பற்றி கட்சிக்குள்ள நீதி கட்சிக்குள்ள பெரியாருக்கு அடுத்த இடத்துக்கு அண்ணாவும் உயர்றாரு. இதுக்கப்புறம் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. முக்கியமா 1944ஆம் ஆண்டு பெரியார் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம நீதி கட்சி அப்படின்ற பேர்ல கட்சி செயல்பட்டாலும் கட்சியினுடைய கொள்கைகள் அப்படின்றது திராவிட கொள்கைகளா தான் இருக்கு. அப்போ வந்து இந்த கட்சிக்கு திராவிடர் கழகம் அப்படின்ற பேரை வைக்கலாம் அப்படின்னு அண்ணா சஜஸ்ட் பண்ணதா சில இடங்கள்ல சொல்லப்படுது. அதை ஒட்டி தந்தை பெரியாரும் வந்து நீதி கட்சி அப்படின்றத கட்சி பேரை வந்து திராவிடர் கழகமா மாத்துறாரு. இதுக்கப்புறம் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் அரசியல்ல இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் இவங்களுக்கு இடையிலான ஒரு சின்ன கருத்து முரண்பாடுகள் அப்படின்றது எழ தொடங்குது. முக்கியமா 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றப்ப தந்தை பெரியார் வந்து அவருடைய நாளிதழ்ல வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா, இது வந்து நமக்கு ஒரு கருப்பு தினம். இது வந்து காங்கிரஸுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில கிடைச்ச சுதந்திரம் தானே தவிர இது நிரந்தரமான ஒரு சுதந்திரம் இல்ல. அதனால இது வந்து ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அவருடைய நாளிதழ்ல எழுதுறாரு. அப்போ வந்து அறிஞர் அண்ணா வந்து அவருடைய நாளிதழ்ல என்ன எழுதுறாருன்னா, இது வந்து நமக்கு ஒரு கருப்பு தினம் அல்ல, இது வந்து நமக்கு ஒரு இனிப்பு தினம். இந்த சுதந்திர தினத்தை எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவருடைய நாளிதழ்ல இப்படி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை அப்படின்றது ஓயுது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து திண்ணை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் வாயிலா அந்த திராவிட கொள்கைகளை வந்து ஊர் ஊரா தெரு தெருவா போய் கூட்டங்கள் போட்டு அந்த திராவிட கொள்கைகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் பெரியார் மணியம்மை திருமணம் அப்படின்றது ஒரு புதிய சர்ச்சையை வந்து கிளப்பிச்சு. அதை ஒட்டி அறிஞர் அண்ணா வந்து திராவிடர் கழகத்துல இருந்து விலகிறாரு. கொஞ்ச நாள் அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்காரு. பெரியார் மணியம்மை திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணாவும் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. அரசியலை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருக்காரு. இந்த சமயத்துலதான் அறிஞர் அண்ணாதுரையுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அண்ணா கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க தனி கட்சி தொடங்குங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம், நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணாட்ட பேசுறாங்க. இதுக்கப்புறம் செப்டம்பர் 17, 1949ஆம் ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில அறிஞர் அண்ணாதுரை ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாரு. அந்த பொதுக்கூட்டத்தின் மூலமா அவருடைய புது கட்சி அறிவிப்பு வந்து அவர் அறிவிக்க இருக்காரு. அப்போ வந்து அந்த பொதுக்கூட்டத்துல அறிஞர் அண்ணாதுரை பேச வராரு. அப்படி பேச வரும்போது மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி மழை பெய்யும் போது அறிஞர் அண்ணா அவருடைய பேச்சை வந்து தொடங்குறாரு. கொற்ற மலையிலையும் அங்க உள்ள மக்கள் வந்து அறிஞர் அண்ணாவுடைய பேச்சை முழுசா கேட்டுட்டு தான் கலைஞ்சு போனதா சொல்றாங்க. அப்ப அண்ணாதுரை அவருடைய பேச்சை தொடங்கும் போது முதல்ல வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. என்னன்னா, தந்தை பெரியாரை விட்டு நம்ம விலகி வந்ததுனால நம்ம தந்தை பெரியாருக்கு எதிரானவர்கள் அல்ல, தந்தை பெரியாருடைய திராவிட கொள்கைகளை தான் நம்மளும் பின்பற்ற போறோம். இந்த கட்சியினுடைய கொள்கையும் அதுதான். இந்த கட்சியினுடைய தலைவரும் தந்தை பெரியார் தான் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்றாரு. சொல்லிட்டு அவரு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்குறதா அறிவிக்கிறாரு.
அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் அறிஞர் அண்ணாதுரை முதல்ல செஞ்ச விஷயம், முதல் 7 வருஷம் எந்த தேர்தலையுமே போட்டியிடல. திமுக எந்த தேர்தலையுமே போட்டியிடல. அண்ணா முதல்ல கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்சி வேலைகள்ல முதல் 7 வருஷம் தீவிரமா இருக்காரு. அப்ப அண்ணாதுரை ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ அமைக்கிறாரு. இதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு முதன்முறையா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திமுக போட்டியிடுது. போட்டியிட்டு முதல் தேர்தல்ல 5 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறுது. இதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாவும் திமுகவும் தீவிரமா மக்கள் பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க, போராட்டங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அப்ப ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தப்ப ஹிந்தி திணிப்புக்கு எதிரா ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தையே திரட்டி அறிஞர் அண்ணா போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டம் தமிழக வரலாற்றிலே நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்துல அதுவும் ஒரு போராட்டமா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு முதல்ல மெட்ராஸ் மாகாணம் என்ற பெயர் தான் இருந்துச்சு. அந்த பெயர் தமிழ்நாடு அப்படின்னு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. சோ இந்த சமயத்துல 1962ல மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 50 தொகுதிகள்ல திமுக ஜெயிச்சு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சியா திமுக வருது. அதே மாதிரி இதே சமயத்துல அறிஞர் அண்ணா 1962ல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்னு ஜெயிச்சு எம்பி ஆகுறாரு. அப்படி எம்பி ஆகி அவரு பாராளுமன்றத்துல போய் அவர் பேசின பேச்சுகள் அப்படின்றதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுக்களா மாறுது. முக்கியமா ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக அவர் பேசின பேச்சுக்கள், முக்கியமா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு அவர் வச்ச கோரிக்கைகள்லாம் வரலாற்றுல இடம்பெறுகின்ற உரைகளா இருக்கு. அப்படி ஒரு முறை அறிஞர் அண்ணாதுரை பாராளுமன்றத்துல பேசும்போது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு இருக்கிற மாநிலத்தினுடைய பெயரை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு அவர் பேசும்போது அப்ப இருந்த ஆளுங்கட்சியான காங்கிரஸை சார்ந்த ஒரு எம்பி எந்திரிச்சு நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணாட்ட கேட்கிறாங்க. அப்ப அறிஞர் அண்ணாதுரை என்ன பதில் அளிக்கிறார் அப்படின்னா, முதல்ல இந்தியாவே ஒரு நாடல்ல, இந்தியா அப்படின்றது ஒரு துணை கண்டம். ஏன்னா ஒரு நாடுனா ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு மக்கள் அப்படி இருக்கணும். ஆனா இந்தியாவுல பலதரப்பட்ட மக்கள், பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடு இருக்கு. அதனால இந்தியாவே ஒரு நாடல்ல, இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு பேசுறாரு. அதே மாதிரி ஒரு முறை பாராளுமன்றத்துல ஹிந்தியை நீங்க ஏன் தேசிய மொழி ஆக்கணும் அப்படின்னு துடிக்கிறீங்க அப்படின்னு அறிஞர் அண்ணாதுரை ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அப்ப இருந்த காங்கிரஸ் எம்பி ஒருவர் எந்திரிச்சு, இந்தியாவுல அதிக பேரால பேசப்படுற மொழி ஹிந்தியா தான் இருக்கு, அதனாலதான் ஹிந்திய தேசிய மொழி ஆக்க முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அண்ணாதுரை அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அப்ப இந்தியாவுல காகங்கள் தான் அதிகமா இருக்கு, அப்புறம் ஏன் நீங்க காகங்களை தேசிய பறவையை அறிவிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி பாராளுமன்றத்துல நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சுக்களை, உரைகள் எல்லாம் அவர் நிறுத்தி இருக்காரு. முக்கியமா 1957ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சுற்றணும் அப்படின்னு சொல்லி சங்கரலிங்கனார் என்றவர் 75 நாட்களுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனாரு. சோ அதை பத்திலாம் அறிஞர் அண்ணா பாராளுமன்றத்துல சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. இந்த சமயத்துலதான் 1967ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த முறை அறிஞர் அண்ணாதுரை என்ன செய்யறாருன்னா, காங்கிரஸுக்கு எதிரானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை கட்சிகளையும் ஒரு நில திரட்டுறாரு. ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கிறாரு. அதே மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் இடத்துல கொண்டு போகிறாரு. முக்கியமா விலைவாசி உயர்வு, அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சுற்றணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள் இடத்துல வச்சு அண்ணாதுரை ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. சோ இந்த சமயத்துலதான் 1967 எலெக்ஷன்ல அறிஞர் அண்ணாதுரை தலைமையிலான திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது. முதலமைச்சரா அறிஞர் அண்ணாதுரை ஆகிறாரு. அப்படி அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் செஞ்ச சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா, முதல் விஷயம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்ற பெயரை சட்டப்பூர்வமா பெற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கைக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி 3 லாங்குவேஜ் பாலிசியை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாம வச்சிருந்தது. அதே மாதிரி முதல்ல அரிசிக்கு சப்சிடரிய அறிஞர் அண்ணாதுரை தான் அறிவிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது, இவருக்கு கேன்சர் புற்றுநோய் வருது. சோ இதுக்கப்புறம் சிகிச்சைக்காண்டி வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் சிகிச்சை பார்க்கிறாரு. இருந்தாலும் அறிஞர் அண்ணாவை குணப்படுத்த முடியல. இதனால பிப்ரவரி 3, 1969ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய இறுதி ஊர்வலத்துல கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள், அதாவது 1.5 கோடி பேர் பங்கேற்று இருக்காங்க. இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி தன்னுடைய பேச்சாலேயே, தன்னுடைய செயல்பாடுகளால, தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டினால கோடிக்கணக்கான தொண்டர்களை சேர்த்து வச்ச தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா. சோ இவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off you by Sabari Karthik.